வணக்கம் நண்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அசோகா அல்வா பார்க்க போகிறோம். இது வந்து பாசிப்பருப்பு அல்வான்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு அரை பவுல் அளவு இப்போ ஃபஸ்ட்டு நெய் எடுத்திருக்கோம் அண்ட் 2.5 பவுல் அளவு சீனி எடுத்திருக்கோம் அண்ட் 1 பவுல் அளவு பாசிப்பருப்பு. இந்த பவுல் அளவில் மெஷர் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இதே பவுலில் தான் சுகரும் மெஷர் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா முழியாக இருக்கக்கூடாது, பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து பாசிப்பருப்போட தன்மை தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அல்வா பிடிக்கும். அதனால வந்து நான் இன்றைக்கி இதை வந்து அப்படியே மசிச்சு மட்டும் விட்டுக்க போகிறேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் ஒரு அரை பவுல் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம். ஒரு வானல் எடுத்து நெய் விட்டுக்கோங்க. இப்போ அந்த நெய்யில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரை பவுல் நெய் தான் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறமாட்டி இன்னும் ஒரு பவுல் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணலாம். கோதுமை மாவை நெய்யில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நமக்கு சீக்கிரமே மாவு வந்து வெந்துடும். நல்லா கெட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், இது வெந்து வந்ததுக்கப்புறம் இதனுடைய நிறம் வந்து கொஞ்சம் நல்லாவே மாறி நமக்கு வித்தியாசம் தெரியும். பாருங்க, இப்போ நமக்கு ஓரளவு நல்லாவே மாவு வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க அல்லது மிக்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பாசிப்பருப்பு எடுத்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் இல்லாமல் நெய் விரும்பினா நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி சேர்த்துருப்பேன். அண்ட் இப்போது பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறோம். இந்த பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கை சோறாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்று திரண்டு ரெண்டோட பச்சை வாசனையும் போய் நமக்கு வந்து ஒரு நல்ல மிக்சிங் கிடைச்சதும் நம்ம அதுக்கப்புறமாட்டி சுகர் ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமாக நமக்கு கெட்டி ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பாத்திரமோ அல்லது இரும்பு வானலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். அண்ட் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி 1 பவுல் பாசிப்பருப்புக்கு 2.5 பவுல் சுகர் எடுத்திருக்கேன். நார்மலாக எடுக்க வேண்டியது 2 பவுல் எடுத்தால் கூட போதுமானது தான். உங்களுடைய சுகர் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜீனி சேர்த்ததும் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி இதுவும் நல்லா திரண்டு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறமாட்டி நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அது வரை கட்டி ஆகாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கிண்டி விடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் திக்காகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சுகர் வந்து தேவைப்படுதாங்கிறத செக் பண்ணி தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி திக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக திக்கான பிறகு மறுபடியும் சுகர் செக் பண்ணோன்னா திரும்ப அந்த சுகர் கரைஞ்சி மறுபடியும் திக்காகிற வரை நம்ம வெயிட் பண்ணோம். நான் இன்றைக்கி ஃபுட் கலரை வந்து தண்ணியில் கலந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து நமக்கு மாவோட வந்து நல்லா திட்டு இல்லாமல் மிக்ஸ் ஆகும். நல்லா இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஃபுட் கலரோட இதுவும் வந்து நல்லா ஹீட் பண்ணி நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் ஒரு அரை பவுல் அளவு நெய் விட்டுக்கலாம். அண்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு நல்லா கை சோறாமல் கிண்டிகிட்டே இருங்க. நமக்கு அந்த எண்ணெய்லாம் திரண்டு மேலே வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மெயினாக பண்ண வேண்டியது இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும்.
அண்ட் எண்ணெய் திரண்டு வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிப்போம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் திரண்டு நமக்கு மேலே வந்துச்சுன்னா நமக்கு சுவையான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி அல்லது பாதாம் பிஸ்தா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து எப்படி திரண்டு நமக்கு சுருண்டு கொடுக்குதுங்கிறதுக்காக தான் நான் க்ளோஸ்அப் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையான பாசிப்பருப்பு ஹல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.